ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜோதிடத்தில் 9வது வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. நவகிரகத்தில் முழு சூப்பர் என அறியப்படியும் குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. நெருப்பு ராசியான இவங்க இரட்டை இயல்புடையவங்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய 15 நாட்களில் ஏற்படும் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களுக்கு ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தாங்க. நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். குருவின் பரிபூரண அருளும் ஆசியும் பெற்ற ஒரு ராசி தனுசு ராசி. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களுமே குரு பகவானின் அருளாசியால் நீக்கப்படும். காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலகனை வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கவும், நீங்கள் நலமுடன் வாழவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நெருப்பு ராசியான இந்த தனுசு ராசி இவங்க சகஜ மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. சுதந்திர மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு எளிதில் கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். இந்த கோபம் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். தனுசு ராசியின் சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. இயல்பாகவே உங்ககிட்ட தாராள மனப்பான்மை இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதும் தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க. தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்பவும் தைரியசாலிகளாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாடக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலையும் முன்னேறணும் அப்படின்றத எப்படின்னா நம்மளோட உழைப்பாலும் முன்னேறணும் அப்படின்றத குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீங்க. குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நிதித்துறை இதில் எல்லாமே நீங்கள் செயலாற்றினீங்கன்னா சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை தருவதுமே உங்களுக்கு பிடிக்கும். அவங்கக்கிட்டேருந்து மரியாதை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சக வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு பகவானே ராசி ஆள்றதுனால நீங்கள் கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் இதெல்லாம் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் காதல் விஷயத்தில் நம்பிக்கை உடையவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இயல்பு மற்றும் இனிமையான பேசும் விதம் உங்களோட ஒரு வாழ்க்கை நெறிமுறையே வித்தியாசமாக இருக்கும். உங்களோட தனிப்பட்ட குலத்தாலேயே நீங்கள் மற்ற ராசிக்காரங்கிட்டேருந்து தனித்துவமாக தெரிவிங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், சப்தமஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், இந்த கிரக நிலைகளில் உங்களோட வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் முன்னேற்றமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும். பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். பல வகையிலுமே ஒரு சில யோகம் உங்களுக்கு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் வரும். அதற்கான வாய்ப்பும் உண்டாகும். அந்த வாய்ப்பை எல்லாமே நீங்கள் தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். சிலர் எல்லாம் யாத்திரைக்கு செல்லும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதம். தொழில் வியாபாரம் பார்த்தா நன்றாக இருக்குங்க.
பணவரத்து சீராக இருக்கும். நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் யோசித்து நிதானமாக செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தோடு நடந்துக்கிட்டால் நன்மை பெற முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க நீங்கள் கூடுதலாக உழைக்கணும். சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகுது. அதனால் உங்களோட பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்க இவங்க உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். புதிய வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை நீங்கள் தொடங்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க. உறவினர்கள் கூட சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும். ஆன்மீக பயணம் செல்வது உங்களுக்கு ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு செயல் அமைய போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் இனி உங்களை விட்டு விலகிடும். உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிவாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக போகுது. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சாதித்து காட்ட போகிறீங்க. புதிய பதவி உயர்வு பொறுப்புகள் எல்லாமே உண்டாகும். உங்களுக்கு மேலிடம் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட நன்மதிப்புக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்தோட நடந்துக்கிட்டால் மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் பாராட்டியும் பெற முடியும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கிறதும் சிந்தித்து செயலாற்றுறதும் நல்லதாக அமையும். தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி சீராக இருக்கும். முக்கிய நபர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் இருக்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் பல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நீங்கள் தேடிய ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. வேலையில் முன்னேற்றமும் தொழிலில் சிறப்பான ஒரு செயலும் இருக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகளோட நடவடிக்கைகளை நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க. அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலுமே நன்மை உண்டாக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்கக்கிட்ட எந்த ஒரு மனஸ்தாபமும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கிறது போதுமான வரைக்குமே நல்லது. ஏன்னா ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம எதையாவது பேசி சண்டை சச்சரவு வரக்கூடும். குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியை குலைக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எடுத்துமோ கவுத்தமோன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. உடல் ஆரோக்கியம் திறம்பட யோகா தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட அனைத்து காரியத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக செய்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் உங்களோட சிறப்பான பணிகளின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோட எதிர்பார்த்த வெற்றியை பெறணும் அப்படின்னா கவனத்தோடு செயலாற்றினீங்கன்னா நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து சிந்தித்து செயலாற்றுறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுகிற தடைகள் நீங்கள் குரு பகவானை முல்லை மலரார் அர்ச்சனை செஞ்சு வணங்கி வருவதன் மூலம் பிரச்சனைகள் தீரும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.